வணக்கம். அதிரடியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். திடீரென சிஐடியால் சுற்றி வளைக்கப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா. பாதாள குழுவினருடன் நெருங்கிய தொடர்பு. அடுத்தடுத்து கசிந்த உண்மைகள். நாளைய தினம் உருவாக உள்ள புதிய காற்று சுழற்சி டிட்வா புயலின் அதே பாதையில் பயணிக்கும் எனவும் எச்சரிக்கை. அடுத்தடுத்து தமது துல்லியமான ஆய்வுகளை வெளியிட்ட 2 முக்கிய புள்ளிகள். யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏற்பட்ட தகராறு. திடீரென போலீசாரிடம் ஓடிய அர்ச்சுனா. ஊசியை சுற்றும் சிக்கல். நடப்பது என்ன? கண்டியில் விடுக்கப்பட்ட குண்டுவெடிப்பு மிரட்டலின் பின்னணி என்ன? போலீசாருக்கு வந்த ரகசிய செய்தி. அடுத்தடுத்து மேப்ப நாய்களுடன் களமிறங்கிய விசேட அதிரடி படையினர். அம்பலாங்குடை துப்பாக்கிச் சூட்டின் பின்னணியில் இளம் பெண். சிஐடி விசாரணையில் வெளியான திடுக்கிடும் உண்மை. நாட்டு மக்களுக்காக நாமல் ராஜபக்ச செய்த செயல். வீட்டிற்குள் நடந்த முக்கிய சம்பவம். வெளியான தகவல். அடுத்த வருடங்களில் பூமிக்கு இறங்கப் போகும் வேற்றுக்கிரகவாசிகள். தனது அதிர்ச்சி தரும் கணிப்பின் மூலம் உலகை அதிர வைத்த பாபா வாங்கா. வெளியான 2026ஆம் ஆண்டிற்கான கணிப்புகள். தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முன்னாள் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதாள உலக குழுவிற்கு தனிப்பட்ட துப்பாக்கி ஒன்றை வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் குழுவினரிடம் குறித்த ஆயுதம் கையளிக்கப்பட்டதாக கிடைத்த தகவல்களை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் இந்த விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது 2001ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினரால் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று 2019ஆம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாகந்துரே மதுஸ் என்பவரிடமிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் மீண்டும் விசாரணைக்குள்ளாக்கப்பட்டது. அந்த ஆயுதத்தின் தொடரெண்ணை சரிபார்த்த போது அது டக்ளஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பதும் உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் விசாரணைகளின் போது அந்த ஆயுதம் எவ்வாறு தனது கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறியது என்பது குறித்து அந்த மூத்த அரசியல்வாதி திருப்திகரமான விளக்கம் அளிக்க தவறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்தே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நேற்றைய தினம் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவர்களான அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைமை பீடத்தில் அமர்ந்திருந்தனர். இதன்போது பேரிடர் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாற்ற முனைந்த வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் இடைமறித்தார். இதற்கு பதிலளித்த ஸ்ரீதரன் தனக்கான வாய்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்ட நிலையில் நடுவே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குறுக்கிட்டதை அடுத்து கூட்டத்தில் பதற்றமான சூழ்நிலை உருவானது. இதேவேளை யாழ்ப்பாண மாவட்ட மருத்துவமனைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிட்ட போது அதற்கான மாற்று கருத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தா சத்தியமூர்த்தி விளக்கம் ஒன்றை வழங்க முயற்சித்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீண்டும் இடைமறித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதுடன் கூட்டத்தில் மேலும் குழப்பம் ஏற்பட்டது. இது இப்படி இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிற்கு கையடக்க தொலைபேசிகளூடாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெல்லிப்பளை காவல்துறையில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த மிரட்டலை வெளிகாமம் பிரதேச சபையைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலர் இணைந்து விடுத்துள்ளதாக அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மல்லாகம் பகுதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கட்சி அலுவலகத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே கடந்த 24ஆம் தேதி 119 அவசர அழைப்பு சேவை ஊடாக 2 தொலைபேசி எண்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் வந்துள்ளதாக தெல்லிப்பளை காவல்துறை பொறுப்பு அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடையாளம் தெரியாத 2 நபர்களிடமிருந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் அதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் வெளிகாமம் மேற்கு பிரதேச சபையின் 4 உறுப்பினர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களையும் காவல்துறைக்கு வழங்கியுள்ளதாகவும் காவல்துறை தரப்பினர் தெரிவித்துள்ளனர். கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிபொருட்கள் இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கை தொடர்பாக
நாட்டின் காவல்துறை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. கண்டி மாவட்ட செயலகத்தின் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு செயலக வளாகத்தில் 5 பகுதிகளில் வெடிகுண்டு மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்ட தகவல் ஒன்று அனுப்பப்பட்டிருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தகவல் கண்டி மாவட்டத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியகசருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து கண்டி காவல் நிலைய அதிகாரிகள் குழுவினரால் உடனடியாக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி காவல்துறை மேப்பனாய் பிரிவு, விசேட அதிரடிப்படையின் குண்டுவெடிப்பு செயலிழக்க செய்யும் பிரிவு மற்றும் இராணுவத்தின் வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் பிரிவு ஆகியன அழைக்கப்பட்டு வளாகம் முழுவதும் தீவிர தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இருப்பினும் இதுவரை வெளியிடப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளில் எந்தவிதமான வெடிபொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளும் தேடுதல் நடவடிக்கைகளும் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. நாளைய தினம் அதிகாலை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேசியாவிற்கு மேற்காக ஒரு காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்பு காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குறித்த காற்று சுழற்சி மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எதிர்வரும் 31ஆம் திகதி இரவு அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் பகுதிக்கு கிழக்காக சுமார் 171 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காற்று சுழற்சி நிலை கொள்ளும் என்றும் அதன் பின்னர் இலங்கையின் தென்கிழக்கு கரையை அண்மித்து நகர்ந்து தொடர்ந்து தெற்கு கரையோரமாக பயணித்து ஜனவரி மாதம் 6ஆம் திகதியன்று குமரிக்கடலை சென்றடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள் என்னவெனில், டிட்வா புயல் உருவாக காரணமாக இருந்த காற்று சுழற்சி ஆரம்பத்தில் இலங்கையின் தென்கிழக்கில் இருந்து தெற்கு நோக்கி எந்த பாதையில் நகர்ந்ததோ அதே பாதையிலேயே இம்முறை உருவாக உள்ள காற்று சுழற்சியும் நகரும் வாய்ப்பு காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் டிட்வா புயலின் போது அந்த காற்று சுழற்சி மேற்கிலிருந்து மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்பி இலங்கைக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இம்முறை அவ்வாறான நிலை ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாளை முதல் ஜனவரி 6ஆம் திகதி வரை நாடு முழுவதும் மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் நாளை முதல் மழை பெய்ய தொடங்கும் எனவும், வடமத்திய, தென், சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களில் நாளை மறுதினம் முதல் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும், நாடு முழுவதும் மிதமானது முதல் கனமானது வரையான மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். இது இப்படி இருக்க, டிட்வா போன்ற பரவலான சூறாவளிகள் எதிர்காலத்திலும் ஏற்படக்கூடும் என ஆஸ்திரேலியாவின் மேற்கு பல்கலைக்கழக பேராசிரியர் சிரித்த பட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். பேராசிரியர் பட்டியாராச்சி இலங்கையில் சுனாமி நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கியவர் மற்றும் கடல்சார் ஆராய்ச்சியில் பட்டம் பெற்ற முதல் இலங்கை பேராசிரியர் ஆவார். மேலும் ஆஸ்திரேலியாவில் சிறந்த விஞ்ஞானி பட்டத்தையும் பெற்றுள்ளார். இணையத்தினூடாக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டதாவது, வங்காள விரிகுடாவில் நவம்பர் மாதங்களில் தாளமுக்கம் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. சில நேரங்களில் இதன் காரணமாக சூறாவளி உருவாகும். இம்முறை நவம்பர் மாதத்தில் வங்காள விரிகுடாவில் 2 தாளமுக்கம் உருவானது. ஒன்று காலியிலும் மற்றொன்று ஹம்பாந்தோட்டையிலும் உருவாகியது. இந்த 2 தாளமுக்கங்களின் இணைந்த இயக்கம் சூறாவளிக்கு காரணமாகியது. பின்னர் அந்த சூறாவளி வடக்கை நோக்கி நகர்ந்து மெதுவாக நாட்டை கடந்து செல்லும் தன்மையால் மழை அதிகரித்தது. அத்துடன் பாதிப்பும் பெரிதாக ஏற்பட்டது. எதிர்காலங்களிலும் இதுபோன்ற பரவலான சூறாவளிகள் உருவாகக்கூடும். எனவே இது தொடர்பாக பொதுமக்களுக்கு முன்கூட்டியே அறிவித்தல் மற்றும் முன்னெச்சரிக்கை கட்டமைப்புகளை உருவாக்குவதே சிறந்த தீர்வாகும் என்றும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். அம்பலங்குடை பகுதியில் செயற்பட்டு வந்த ஒரு வர்த்தக நிறுவனத்தின் மேலாளரை கொலை செய்ய ஆயுதங்களை வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு பெண் ஹிக்கடுவை பகுதியில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த அதிரடி நடவடிக்கை காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் காலி மாவட்ட குற்றப்பிரிவு இணைந்து மேற்கொண்ட விசாரணைகளின் விளைவாக நடைபெற்றது. இந்த கொலை சம்பவத்தை நேரடியாக நின்றறியவர்கள் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள கரந்தனிய சுத்தா என அழைக்கப்படும் நபர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அம்பலாங்குடை நகரைச் சேர்ந்த ஒரு வர்த்தக நிறுவனத்தின் மேலாளரும் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அரசியல்வாதியுமான ஹிரான் கோசல டிசம்பர் 22ஆம் திகதி காலை அவர் பணியாற்றிய நிறுவன வளாகத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தன. இதன் ஒரு பகுதியாக
காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை இரிபத்கொடை பகுதியைச் சேர்ந்த 2 நபர்களை சமீபத்தில் கைது செய்தது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் செல்வதற்கு போக்குவரத்து ஏற்பாடுகளை இந்த இருவரும் செய்து கொடுத்ததுடன் மேலும் இந்த செயல்கள் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் கரந்தனிய சுத்தா என்பவரின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் காலி மாவட்ட குற்றப்பிரிவு இணைந்து நடத்திய மேலதிக விசாரணைகளின் போது மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிளையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதே நேரம் இந்த கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் பெண் தொடர்பான தகவல்களும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணை கைது செய்த காவல்துறையினர் நடத்திய மேலதிக விசாரணைகளின் போது ஹிக்கடுவை பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு துப்பாக்கி மற்றும் ஒரு ரிவால்வரையும் மீட்டுள்ளனர். மேலும் அந்த பெண் கரந்தனிய சுத்தா என்பவருடன் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆழி பேரழிவில் உயிரிழந்த மக்களையும் அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி அனர்த்தத்தால் உயிரிழந்தவர்களையும் நினைவு கூர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சமய வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து அனர்த்தங்களில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நாமல் ராஜபக்ச இந்த சமய வழிபாடுகளை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தனது சமூக வலைத்தள பக்கத்தில் கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ச நாட்டையே உலுக்கிய ஆழி பேரழிவு இடம்பெற்று 21 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இன்றைய நாளில் அந்த அனர்த்தத்தினால் உயிரிழந்த எம்மை விட்டு பிரிந்த அன்புக்குரிய மக்களை மிகுந்த மனவேதனையுடன் நினைவு கூர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகள் காரணமாக உயிரிழந்தவர்களையும் ஆழ்ந்த சோகத்துடன் நினைவு கூர்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இயற்கை சீற்றங்களுக்கு மத்தியில் ஒரு தேசமாக நாம் மீண்டெழுந்து நின்றதாகவும் பல தடைகள் இருந்த போதிலும் பாரிய அபிவிருத்தி திட்டங்களூடாக இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இனிவரும் காலங்களில் இத்தகைய பேரழிவுகள் மீண்டும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் நாமல் ராஜபக்ச தனது சமூக ஊடக வலைத்தள பதிவில் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டை உலக நாடுகள் மகிழ்ச்சியுடன் வரவேற்க தயாராகி வரும் நிலையில், அதாவது புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே உள்ள சூழலில் பாபா வாங்கா தொடர்பான கணிப்புகள் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பல்கொரியாவைச் சேர்ந்த பார்வையற்ற தீர்க்கதரிசியான பாபா வாங்கா 2026ஆம் ஆண்டை குறித்து தெரிவித்ததாக கூறப்படும் சில கணிப்புகள் தற்போது உலகம் முழுவதும் மீண்டும் விவாத பொருளாக மாறியுள்ளன. பால்கன் நாட்டின் நோஸ்ட்ரோடாமஸ் என அழைக்கப்படும் பாபா வாங்கா அவரது வாழ்நாளில் கூறிய சில முன்னறிவிப்புகள் உண்மையாக நடந்ததாக பலர் நம்புவதால் அவர் கூறியதாக சொல்லப்படும் வார்த்தைகள் இன்றளவும் உலக மக்களிடையே அச்சத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டை குறித்து அவர் கூறியதாக பரவி வரும் மிக பயமுறுத்தும் கணிப்பு 3ஆம் உலகப் போர் தொடர்புடையதாகும். அதாவது உலகின் வல்லரசு நாடுகளிடையே நிலவும் அதிகார போட்டியும் அகந்தையும் ஒரு பெரும் போராக வெடிக்கக்கூடும் என அவர் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல்கள், சீனா தாய்வான் விவகாரம் போன்றவை இந்த போருக்கு அடித்தளமாக அமையும் என்றும் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அளவிற்கு இந்த போர் மிக பயங்கரமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாது 2026ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் மனிதர்கள் விண்வெளி உயிரினங்களை நேரடியாக சந்திப்பார்கள் என்றும் பாபா வாங்கா கூறிய தகவல் பரவி வருகின்றன. மேலும் பூமியின் வளிமண்டலத்துக்குள் ஒரு மிகப்பெரிய மர்மமான விண்கலம் நுழையும் என்றும் அது மனித வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. எனவே இந்த சந்திப்பு மனிதர்களுக்கு நட்பானதாக அமையுமா அல்லது பூமிக்கே ஒரு பெரும் அச்சுறுத்தலாக மாறுமா என்பது குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன. 1996ஆம் ஆண்டிலேயே பாபா வாங்கா உயிரிழந்த போதிலும் எதிர்காலம் குறித்து அவரது கணிப்புகள் இன்றளவும் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்தும் பேசுபொருளாக இருந்து வருகின்றன. அந்த வகையில் அவர் உயிருடன் இருந்த காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் உலகில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்து குறிப்புகளாக எழுதி வைத்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறாக அவரது கணிப்புகள் ஆண்டுதோறும் வெளியாகி உலகளவிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது 2026ஆம் ஆண்டிற்கான கணிப்புகள் மீண்டும் கவனம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.